சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவ்வாய் பயிற்சி. இந்த செவ்வாய் பயிற்சியாகி அதாவது காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் இடமான மீன ராசியிலிருந்து அவருடைய சொந்த வீடான காலபுருஷன் தத்துவப்படி முதல் ராசிக்கு மேச ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அவர் பயிற்சியாகி அவருடைய பயண காலங்கள் ஒரு ராசியை கடக்கிறதுக்கு 45 நாட்கள். அந்த 45 நாட்கள்ல இந்த செவ்வாய் பயிற்சி எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த செவ்வாய் பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா வைகாசி மாதம் 19ஆம் தேதி, அதாவது 1/6/2024 சனிக்கிழமை இந்த செவ்வாய் பயிற்சியானது. செவ்வாய் பார்த்தீங்க அப்படின்னா மேச வீடான காலபுருஷ தத்துவப்படி முதல் வீட்டில் செவ்வாயுடைய வீட்டில் சொந்த வீட்டில் செவ்வாய் இருக்கு. சூரியன், சுக்கிரன், புதன், குரு 4 கிரகங்கள் ரிஷப வீட்டில் இருக்கு, 2ஆம் வீட்டில். கேது பகவான் அவருடைய 6ஆம் இடமான கன்னி வீட்டில் இருக்காரு. சனி பகவான் கும்பத்தில் இருக்காரு. ராகு மற்றும் மீனத்தில் இருக்கு. இந்த 12 ராசிக்கும் இந்த செவ்வாய் பயிற்சியானது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் எப்படிப்பட்ட ஒரு கிரகம் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். அரும்பெரும் சாதனைகளை செய்ய வல்ல துணிச்சலையும் தைரியம், வீரியம் இதெல்லாம் அளிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா தம்பியுடையான் படைக்கஞ்சான் சொல்றோம்ல, தம்பி என்கக்கூடிய கிரகம் செவ்வாய். இந்த செவ்வாய் பார்த்தீங்க அப்படின்னா இவரின் பலம் அமைந்தால் மட்டுமே, ஒரு சாதகமான ஒரு பலம் அமைஞ்சால்தான் சொந்தமா சுயமா ஒரு வீடு கட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே யோசிக்க முடியும். அப்ப இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 12 ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போறாருங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, இந்த மிதுன ராசி காலபுருஷன் தத்துவப்படி 3வது ராசி. இந்த 3வது ராசி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிதுன ராசி அன்பர்கள் எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு குதூகலமான ஒரு நிலையை கொண்டவர்கள். அவருடைய வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தை படம், அவருடைய அந்த ராசியினுடைய சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தை. ஒரு குழந்தை ஒரு இடத்துல இருந்தாலே அது குதூகலமா இருக்கும். அது இரட்டை குழந்தை. அப்ப அவங்களுடைய ஒரு சந்தோஷம் மிக்க ஒரு நபர்கள் அவங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் அவர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல போயிருக்காரு. குரு பகவான், சுக்கிரன், சூரியன், புதன் எல்லாம். இந்த செவ்வாய் பயிற்சியை பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த செவ்வாய் பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு பயிற்சியாகி எப்படிப்பட்ட பலனை கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். செவ்வாய் அரும்பெரும் சாதனைகளை செய்ய வல்ல துணிச்சலையும் தைரிய வீரியம் இது எல்லாம் அளிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் ஆகும். இந்த செவ்வாயுடைய காரகம் ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த 12 ராசிக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம சுக்கிர பயிற்சி பார்த்தோம். தொடர்ச்சியா மாத பலன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு கிரகத்தினுடைய தன்மை என்ன, அதை நம்ம ஒவ்வொரு கிரகத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா தனித்தனி தன்மை உண்டு. அப்ப அந்த தனித்தனி தன்மையை நம்ம எடுத்து நம்ம சொல்றோம். இதுல செவ்வாயுடைய காரகம் பாத்தீங்க அப்படின்னா தைரியம், வீரியம் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அதனுடையது. தம்பியுடையான் படைக்கஞ்சான்னு சொல்றாங்க. தம்பி அப்படின்னு இந்த ஜாதகத்துல வருது அப்படின்னா அந்த தம்பின்னு வரக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் பகவானே. தம்பியுடையான் படைக்கஞ்சான்னு சொல்றான். இப்பழமொழி அந்த பாத்தீங்க அப்படின்னா தம்பி தான். செவ்வாயின் பலம் பொருந்தியவர்கள் பலரும் பலாக்கிரமசாலியாகவும் தைரிய வீரியம் பொருந்தியவர்களாகவும் இவர்களின் பலம் அமைய பெற்றால்தான் சுயமாக வீடு மனைவிகளோட யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதாவது சகோதரக்காரகன் என்று அழைக்கப்படுகிறார் இந்த செவ்வாய். அதாவது விபத்து, வீர தீர செயல்கள் இது எல்லாம் செவ்வாயுடைய காரகம். ஆபத்தான காரியங்கள், அதாவது யாராலையும் இந்த விஷயம் செய்யவே முடியாது, இவரால மட்டும்தான் இது செய்ய முடியும் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? செவ்வாயுடைய பலம் பொருந்திய பலாக்கிரமசாலி அவர் தான். அப்ப அவர் தான் இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு காரணங்கள் அதை சொல்லலாம். விபத்து, கண்டம்,
அதுலேயும் வந்து மனிதனுடைய உடல்ல ஓடக்கூடிய இரத்த காயங்கள் இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எதிரி, விதவை, போர்க்களம் இதெல்லாம் செவ்வாயுடைய காரகம். இதுல வெடிபொருட்கள், ஆபத்தான நெருப்பு, கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா உடலில் ஓடக்கூடிய ரத்தம், உஷ்ணம், அம்மை நோய், கொப்பளங்கள் இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய காரகம். அப்ப செவ்வாயுடைய காரகம் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது பேராசை, அதிக காம உணர்வுகள். ஒரு ஆண் இருக்கான் அப்படின்னா ஆணுக்கு வந்து செவ்வாய் எந்த நிலையில அமையப்பெறுதுங்கிறத வச்சுத்தான் அதை சொல்ல முடியும். ஒருத்தருக்கு வந்து செவ்வாய் வந்து நீசமாகுது, வக்ரமாகுது, அஸ்தமனமாகுது, திதிசூன்யத்துல அகப்படுது. அப்ப அவருடைய நிலை எப்படி இருக்கும்? என்னதான் பண்ணாலும் அவருக்கு அவ்வளவு ஒரு நன்மையை தராது. லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் அவர் ஒன்றும் பண்ணாது. ஆனா இந்த லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டால் மட்டும்தான் அவருக்கு ஒரு சில பாதிப்புகள் வரும். லக்னாதிபதி, ராசி அதிபதி இது ஏதாவது கெட்டு போச்சு இல்ல அசுபஸ்தானத்துல இருந்தா மட்டும்தான் நம்ம குழந்தையவே தத்து கொடுக்குறோம். அதை பார்த்துருக்கீங்களா? குழந்தைய தத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றோம்னா அது நம்ம எந்த ஒரு விஷயமும் கெட்ட விஷயங்கள் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குழந்தைய தத்து கொடுக்குறோம். அப்ப இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மேலும் வீடு, மனை இது போன்ற விஷயங்கள் எல்லாமே அளிப்பவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் தான். காவல்துறை, இராணுவம், போர்படை வீரர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த செவ்வாயினுடைய காரகம் பெற்றவர்களே. அதாவது மருத்துவமனையில வந்து அறுவை சிகிச்சை அப்படிங்கிற ஒரு பிரிவு டாக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய காரகம் தான். இந்த செவ்வாயுடைய காரகம் இருந்தாத்தான் அறுவை சிகிச்சை டாக்டராகவே ஆக முடியும். அப்போ உங்களை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும்? இந்த செவ்வாய் வந்து பலமா அமைகிறதும் பலவீனமா அமைகிறதும், குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடுகள் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய காரகம். ஒரு மனைவி, கணவன், இந்த மனைவியுடைய ஜாதகத்துல தனக்கு வரக்கூடிய கணவன் வந்து எப்படி அமைவாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லதா அமையுமா, கெட்டதா அமையுமா, பலமா இருக்குமா, பலவீனமா இருக்குமா, இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய காரகமா வச்சுதான் எடுக்க முடியும். அப்ப செவ்வாய் பலமா இருக்காரா, பலவீனமா இருக்காரா, இதை பார்க்காம ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா செய்ய முடியாது. அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயுடன் இணையும் கிரகங்கள் யுத்தத்தை சந்திக்கும். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிக டிகிரி வாங்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பலமா இருக்கும், டிகிரி கம்மியா வாங்குறது பலவீனமா இருக்கும். அப்ப பலவீனமா ஆகக்கூடிய ஒரு விஷயங்கள் அதனுடைய சுய பலனை இழக்கும். அப்ப அவருடைய வேலையை யாரு செய்வா? அடுத்த கிரகம் தான் வாங்கி செய்யும். அப்ப செவ்வாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயும் சனியும் கூடி நிற்க சேர்ந்து பார்க்கும் பாவகங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பலம் இழக்கும். செவ்வாயும் சனியும் சேர்ந்தால் ஒரு ஜாதகத்துல பஞ்சனை தோஷம்னு சொல்லுவோம். இருந்தாலும் அதனுடைய இது என்ன பண்ணும் அப்படிங்கிறத அப்புறம் பேசுவோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பாவகங்கள் பலம் இழக்கும். அதாவது ரெண்டும் சேர்ந்து சஞ்சரிக்கும் போதோ இல்ல பார்க்கும் போதோ பூமியில வந்து பெரிய பெரிய பிரளயங்கள், நிலநடுக்கம் எல்லாமே, சுனாமி எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நடக்கும். கொலை கொள்ளை சம்பவங்கள் அதிகரிக்கும். இந்த மாதிரி ஒரு நேரங்கள்ல சனி செவ்வாய் எல்லாம் சேர்ந்திருக்கு அப்படின்னா கொலை கொள்ளை விஷயங்கள் கண்டிப்பாக அதிகரிக்கும். செவ்வாயின் பலம் விபரீதமாக அமைய பெற்றால், இந்த செவ்வாய் கிரகம் ஒரு ராசியில ஒருத்தருக்கு விபரீதமாக அமைய பெற்றால் மனிதனின் உயிரை துச்சமாக கூட மதிக்காம ஒரு தீவிரவாதி, பல பேர்களை மொத்தமா கொல்றான் பாருங்க, அவன் எல்லாமே தீவிரவாதி தான். அந்த தீவிரவாதிக்கு உண்டான குணமே வந்து செவ்வாயுடைய காரகம். அப்ப எந்த அளவுக்கு இருக்கும் செவ்வாய் அப்படின்னா, செவ்வாய் சின்ன பிள்ளையில இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யும், பெரிய லெவல்ல இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யும். செவ்வாய் சாதகமா இருந்தா அதனுடைய நிலை வேறு, பாதகமாக இருந்தா என்ன நிலை, இதை நம்ம பார்க்கிறோம். இதனாலதான் ஜென்ம ராசியில இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 லக்கணமா இருக்கட்டும், ஜென்ம ராசியா இருக்கட்டும், 2, 4, 7, 8, 12 இருந்தால் அது செவ்வாய் தோஷம். அந்த செவ்வாய் தோஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் சுபக்கிரகம். அதனால் வந்து அதாவது அது கேந்திரத்தில் நிற்க, செவ்வாயோட சேர்ந்து குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா கேந்திரத்தில் நின்றுச்சு அப்படின்னா அது குருமங்கள யோகம்னு சொல்லுவோம்.
அதே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அத்தகைய சுயமாக ஒரு தரமான ஒரு வீடு கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட அப்பத்தான் கிடைக்கும். செவ்வாய் தான் என்னதான் அமைஞ்சாலும் அதுக்கு வந்து குருவினுடைய பார்வையோ இல்ல குருவினுடைய சுபக்கிரகமோ சுக்கிரனுடைய காரகமோ எல்லாமே சாதகமா இருக்கணும். அப்ப அவருடைய வாழ்க்கையில சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் ஆவார். செவ்வாய் பாக்கியஸ்தானத்துல நல்ல நிலையில அமையப்படுது அப்படின்னா, அவர் லக்னாதிபதியா இருந்து பாக்கியஸ்தானத்துல அமையப்படுது நல்ல நிலையில இருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக அப்பா தேடிய சொத்து, பாட்டன் தேடிய சொத்து எல்லாம் அவருக்கு நல்லாவே இருக்கும். அப்ப இவரை பொறுத்தளவுக்கு ஒரு ஜாதகரை பொறுத்தவரை செவ்வாய் பலமா அமைஞ்சா என்ன பலன், பலவீனமாக அமைஞ்சா என்ன பலன், இது ரெண்டையுமே பார்த்துட்டோம். சரி, இப்போ இந்த மிதுன ராசிக்காக உங்களுடைய 4ஆம் இடத்தை சுக்கிரன், குரு, சூரியன், புதன் எல்லாம் பார்க்கணும். முற்றிலும் சுபக்கிரகமான குரு பகவானும் அசுர குருவான சுக்கிரனும் சேர்ந்து இணைஞ்சு ஒரு பாவகத்தை பார்க்கும்போது பாவகத்தினுடைய பலம் எல்லாம் அதிகரிக்கும், நல்ல நிலைக்கு தள்ளப்படும். அப்ப அவளுடைய பார்வை 4ஆம் இடத்தை பார்ப்பதினால் வீடு, மனை, வண்டி, வாகனம், தாயினுடைய உடல்ல மாற்றங்கள், வெளியூர் வெளிப்பயணங்கள், இது எல்லாம் நல்ல முன்னேற்றத்துக்கு வரும். கண்டிப்பாக இந்த செவ்வாய் சாதகமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நேரங்கள்ல ஒரு வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சிரும், வீடு முகூர்த்தம் பண்றதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சிரும். அப்போ உங்களை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும், இந்த செவ்வாயாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12ல நல்ல நிலையில இருக்கக்கூடிய கிரகங்களோடு சேர்ந்து 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அடுத்து வந்து 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 6 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ருணரோக சத்துரு சொல்லுவோம். அதாவது நோய் நொடி, எதிரி, கடன், வம்பு வழக்கு, இந்த மாதிரி உள்ளதெல்லாம். அப்ப உங்களை பொறுத்தளவுக்கு இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறதும் ஒரு சாதகமான ஒரு பேங்க்ல லோன் வாங்குறது, கடன் வாங்குறது, இந்த மாதிரிலாம் வாங்கி நீங்க ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை ஒரு தொழில் பண்றதா இருக்கட்டும், வண்டி வாகனங்கள் வாங்குறதா இருக்கட்டும், வீடு கட்டுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு லோன் கடன் வாங்கி ஒரு விஷயங்களுக்குள்ள உள்ள போறீங்க அப்படின்னா உங்களுடைய நிலை நல்லாதான் இருக்கும், ஒன்றும் குறைபாடு இருக்காது. உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8 அப்படிங்கிறது கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, அந்த மாதிரி உள்ள இடங்கள், அது சாதகமாக மாறும். கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குல உள்ள ஒரு விஷயங்கள், நீங்க கொடுத்து வாங்கக்கூடிய பண வரவு செலவுகள், அப்பாவின் வழியில வரக்கூடிய பண வரவு செலவுகள், அதாவது நீங்க சம்பாரிச்ச சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், இது எல்லாம் கைகூடி வரும், நல்ல நிலைக்கு மாற்றத்துக்கு உண்டாகும், பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ இந்த செவ்வாயாகப்பட்டவர் உங்களுக்காக 10ஆம் இடத்தில் இருந்து, தொழில் ஸ்தானத்தில் இருந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு பயிற்சியாகி அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம். அதிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானமா இருந்தாலும் அவருடைய நிலை எப்படி இருக்கும், பூர்வ புண்ணிய ஸ்தானமா இருந்தாலும் அவருடைய, அதாவது வண்டி வாகனங்கள், வீடு கட்டுறது, அந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் பிரபலமா இறங்குவார். அதுல கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த செவ்வாய் 11ல இருக்கிறது, அதாவது சகோதரக்காரகன் வந்து 11ல இருக்கிறதுங்கிறது வந்து எப்படி இருக்கும், அதாவது ஒரு 2ஆம் திருமணம் பண்றது, மூத்த சகோதர உறவுகள், அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி உறவுகள், இதெல்லாம் விரிசல்கள்ல இருந்தாலும் நல்ல முன்னேற்றத்திற்கான ஒரு வழிவகுக்கும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு பகவான் உங்களுடைய 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை உங்களுக்காக பார்க்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல முன்னேற்றத்தை தரும். உங்களுடைய ராசிக்கு 4, 6, 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால் அது சம்பந்தமான நல்ல விஷயங்கள் எல்லாம் அனைத்தும் கைகூடும். சரி, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய ஒரு பலனாகப்பட்டது இந்த 12 ராசிகளுக்கும் பொதுப்படையான பலன். இந்த பொதுப்படையான பலன்ல இந்த மிதுன ராசிக்கு இதுவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த குரு, சுக்கிரன், குரு, புதன் எல்லாமே, இந்த எல்லா கிரகமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பார்வையா படுறதுனால அந்த மாற்றங்கள் ஏற்பட்டே தீரும். சரி, இந்த சுக்கிரன், குரு எல்லாம் பார்க்கும் பொழுது, ஒரு சுப கிரகங்கள் பார்க்கும் பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல முன்னேற்றங்கள் வந்தாலுமே இந்த சுய ஜாதகம், உங்களுடைய ஜாதகத்தினுடைய அமைவும் அதை பொறுத்து இருக்கு. பிறப்பு ஜாதகம், ஜனன ஜாதகம் சொல்றோம்ல, அப்ப அதனுடைய நிலை எப்படி இருக்கு, அதைத்தான் நம்ம விதி, மதி, கதின்னு சொல்லுவோம்.
அப்ப அந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இப்போதைக்கு நடைமுறை கோச்சார பலனா இருக்கட்டும், நடக்கக்கூடிய தசாபுத்தியா இருக்கட்டும், விதி பலன், உங்களுடைய கிரகங்கள் எங்கெங்கே நீங்க பிறக்கும் போது எந்தெந்த கிரகங்கள் என்ன அமைப்புல இருக்கோ அந்த கிரகங்களுடைய அமைப்பு அப்படியே பிரதிபலிக்கும். நமக்கு பஞ்சபூத தன்மையால் ஆனதுதான் இந்த உடம்பு. அந்த உடல்ல எந்த கிரகங்களுடைய ஆதிக்கம் செயல்படுதோ அதனுடைய அளவு கரெக்டா செயல்படும். இப்ப இதை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூசம். மிருகசீரிசம் என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாய் பகவான் நமக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய ஆலயத்துல இருந்துதான் நம்ம இத வீடியோவே வெளியிடுறோம். இதே பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நமக்கு சொல்லியிருக்கீங்க, முருகனுடைய ஆலயத்துல நீங்க பண்றீங்க நல்லா இருக்கு அப்படின்லாம் நமக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கீங்க. இருந்தாலும் இந்த ஒரு வீடியோ எல்லாமே முழுமையா பாருங்க. நட்சத்திர ரீதியா பலன் சொல்லியிருக்கோம். அது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தருவதற்கான வாய்ப்பு உண்டாகும். மிருகசீரிச நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் செவ்வாய் பகவானுடைய வழிபாடு நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். சிறு குழந்தையா இருக்கட்டும், பெரியவர்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு நல்ல முன்னேற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டாகும். அடுத்து திருவாதிரை. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அறிமுகமே இல்லாத ஒரு நபரை கூட ஒரு தெளிவான பேச்சு, கலகலப்பான பேச்சு மூலம் கவரக்கூடிய தன்மை கொண்டவர்கள். வெளியூர், வெளிநாடு இந்த மாதிரி உள்ள பயணங்கள் போறதா இருந்தா தாராளமா நீங்க போகலாம். அது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு பகவான் பார்க்கும் பார்வை மிக மிக அருமையான பார்வை. குரு பார்த்தால் கோடி நன்மை சொல்றோம்ல. அப்ப உங்களுக்கு இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்காக இருந்தாலும் சரி, மிருகசீரிசத்துக்கு குரு பார்த்தால் கோடி நன்மை கண்டிப்பாக உண்டாகும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா புனர்பூச நட்சத்திரம். புனர்பூசம் 3 பாதங்கள். அதுல குருவுடைய நட்சத்திரம். குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு அவர் பெயர்ச்சி ஆகியிருக்கார். பெயர்ச்சியாகி உங்களுக்காக 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடத்தை பார்வையிடுறதுனால உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகுது. இந்த மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூசம் 3 நட்சத்திரத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா நல்ல வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.